ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு கிம்ச்சி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க அம்மா என்னை எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போறான்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு தான் தெரியல. ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. நானும் போயிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா ஆட்டோல போயிட்டே இருக்கோம். ஆனா யாரும் தான் வந்த மாதிரி தெரியல. இந்த ஆட்டோ அங்கிள் வேற ஆடி ஆடி கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. நிறுத்த மாட்டேங்கிறாரு. எனக்கு வேற வாஷ்ரூம் வருது. ஆனாலும் நிறுத்த மாட்டேங்கிறாரு. இந்த லாரிய வேற பக்கத்துல வச்சுட்டாங்க. ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இங்க ஒரு செடி கூட இல்ல பக்கத்துல பாக்குறதுக்கு. சீனிக் ஸ்பாட்டான்னு வேற தெரியல. எங்கேயோ ரொம்ப நேரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆ ஆட்டோ அங்கிள் கொஞ்சம் தள்ளுங்க, பாத்துக்கிறேன். இவன் யாரா லாரி எங்க நிறுத்தி வச்சிருக்கான்? அறிவு கேட்டா இவன் வேற இவ்வளோ ஸ்பீடா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு வேற பயமா இருக்கு. அம்மா என்னை புடிச்சுக்கோங்க ப்ளீஸ். இது என்னடா இது? என்னென்னமோ வருது. ஆனா பார்க் மட்டும் வந்த மாதிரி தெரியலையே. இது வேற வாஷ்ரூம் வர மாதிரி இருக்கே. இவனுங்க வேற நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. டேய், வண்டியை நிறுத்துங்கடா சீக்கிரமா. டேய், இவனுங்க குளிக்கல எனக்கு வேற அர்ஜென்ட்டா வருது. ஏன்டா இப்படி பண்றீங்க? சீக்கிரமா நிறுத்துங்கடா ப்ளீஸ். வாவ், இது என்ன ஒரே செடியா இருக்கு. எனக்கு பிடிச்ச ஸ்பாட் ஆட்டு இருக்கு. இப்பாடா, இனிமேதான் வந்து பக்கத்துல வர மாதிரி இருக்கு. நாங்க போக போற இடம். எனக்கு வேற சிக்கன் ஸ்மெல் வேற வந்துட்டே இருக்கு. சீக்கிரமா ரீச் ஆகணும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க வேற நிறுத்தாம கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. எவ்வளோ நேரம் தான் இன்னும் போவீங்க? முடியலடா ப்ளீஸ்டா. ஆட்டோ அங்கிள் கொஞ்சம் மெதுவா ஓட்டுறா. அப்பாடா, வந்துருச்சு. இவ்வளோ நேரமாடா என்னை கூட்டிட்டு வருவீங்க? நானும் 1 மணி நேரமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓகே, ஒரு வழியா நம்ம வேலையை பார்ப்போம். இது என்ன ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு இந்த பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய பிளேஸா இருக்கு. ஆஹா, நான் ஜாலியா ஓடி போறேன். வாங்க, இன்னும் உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஓ வாவ், நிறைய ட்ரீஸ் அது இதுன்னு இருக்கு. நான் வேற மார்க்கிங் பண்ணுமே. இவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்தது இப்போ ஃபுல்லா மார்க்கிங் போட வேண்டியதுதான். என்னன்னா இங்க இருக்க எல்லா மரத்துலயும் போய் மார்க்கிங்ஸ் போடணும். அப்பதான் எவனுமே வரமாட்டான். இந்த ஏரியா எனக்கு மட்டும்தான். டே, எவனாச்சும் வந்தேங்க மூஞ்சி மொகிற பேத்துருவேண்டா. இரு, இங்க எவனோ வந்திருக்கான். எவன்டா அவன்? என் இடத்துக்கு வந்தவன். இருங்களா, இங்க ஒரு மார்க்கிங்ஸ் போடுறேன். ஆ, இப்பதான் எவனாச்சு வந்தீங்க. அவ்வளோதான், இது ஏன் இடம். இவங்கடா சேரெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏறலான்னு பார்த்தா ரொம்ப ஹைட்ல வச்சிருக்கானுங்களே, ஏற முடியல. இங்க யாரும் வந்திருக்காங்க. இவன் வேற பிடிச்சி தள்ளுறான். தான் மார்க்கிங் போட்டோன்னதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இனி எவனும் வரமாட்டான் இந்த இடத்துல. நான் தான் ராஜா. இப்ப வேற இவனுங்க வந்த மாதிரி இருக்கு. ஸ்மெல்லு வேற வருது. இவனுங்க விட்டா இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ண சொல்லுவாங்களே. இந்த இதெல்லாம் வேற பண்ண சொல்லுவாங்களே. எனக்கு தெரியாது இதெல்லாம் பண்றதுக்கு. சரி, நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடுவோம். வந்தா பார்த்துக்கலாம். இந்த ஜம்பிங் கேம்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே பார்த்ததே இல்லை என் லைஃப்ல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். என் மம்மி தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க இங்க. இது என்னடா புதுசா இருக்கு? என்னென்னமோ வச்சிருக்காங்க. புது புது கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பார்த்தா ஸ்லைடு இருக்கு, ஸ்விங் இருக்கு. இன்னைக்கு ஒரே மஜா தான். எங்க அம்மா வேற நிறைய ட்ரீட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா உட்காந்து சாப்பிடணும். அப்புறம் ஃபுல்லா மார்க்கிங்ஸ் போடணும். இன்னைக்கு என்னோட பிளான் இதுதான். இதுதான் என்னோட புது சண்டே. ஏ, இப்ப வேற ஸ்லைடு ஏற சொல்லுவாங்களோ. ஆனாலும் பயமா இருக்கு. இவ்வளோ ஹைட்ல இருக்கு. ஐயோ, கூப்பிடுறாங்க. சரி, ஏறுவோம். வந்தாச்சு. ஆனா என்ன, ஏறிட்டே இருக்கா, இன்னும் முடிய மாட்டேங்குது. ஐயோ, இவ்வளோ தூரமா? நான் போக மாட்டேன். ஐயோ, என்ன தள்ளாதீங்க ப்ளீஸ். நான் போக மாட்டேன். இவ்வளோ பயமா இருக்கா? முடியாது.
ஐயோ தள்ளுறானுங்க. டேய் தள்ளாதீங்களா, வேணாண்டா. டேய் தள்ளுறானுங்களா. ஆனா எங்க அம்மா வேற ட்ரீட்ஸ் எல்லாம் கொடுத்து ஏமாத்தலான்னு ட்ரை பண்றாங்க. ப்ளீஸ் தயவு செய்து தள்ளாதீங்களா. என்ன ரொம்ப பயமா இருக்குடா. ரொம்ப தூரத்துல வேற இருக்குடா. இது ஏதோ பெரிய ஸ்கெட்ச் மாதிரிதான் இருக்கு. என்னடா ட்ரீட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுக்காம அங்க தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ ஏதோ பண்ண போறானுங்க. அப்படியே சைலண்டா எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஓடும். ம். ஐயோ தள்ளி விட்டானுங்க. ஓ மை காட். என்னடா இது சூப்பரா இருக்கு. கீழே வந்ததுக்கு அப்புறம் சாதிச்சிட்டோண்டா. சூப்பர். என்னடா இது மறுபடியும் என்ன கூப்பிடுறாங்க மேல இருந்துட்டு. இப்ப நான் மறுபடியும் அங்க போகணுமா என்ன? ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கே. நோ, நான் வேற இடத்துக்கு போறேன் மம்மி, நான் வரமாட்டேன். மறுபடியும் கூப்பிடுறாங்க. சரி, இதுக்கு மேல இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நம்மளே போயிரும். ஜாலியா தான் இருந்துச்சு. மம்மி இருங்க வரேன். ஆண்டு வேலை இருக்கேன், சீக்கிரம் வந்துடலாம். இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க. அப்பாடா, என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்கு. இவ்வளோ நல்ல ஒரு ரைடா. நான் எப்பவுமே இந்த மாதிரிலாம் ஆடினதே இல்லை. வா, காத்து சில்லுன்னு வருது. சூப்பரா வேற இருக்கு. வாடா, என்ன கிளைமேட்டு, நேச்சர். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி ஆடிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா. இந்த சந்தோஷம் இருக்கு தெரியுமா, இதை விட இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது. அப்பாடா, என் மம்மி வேற இங்க பக்கத்துல இல்லை. என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன இந்த ஒரு கிளைமேட்டுக்கு சுட சுட ஒரு சிக்கனும் கொஞ்சம் ஏதாவது தண்ணியோ இல்லை ஏதாவது பிடிச்ச மாதிரி ஐட்டமும் கிடைச்சா நல்லா இருக்கும். ம். யாரா இவனுங்க புதுசா. இவன் யாரா மஸ்குலர் மேன்னு. ஓ, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே. இவளை எப்படியாச்சும் போறதுக்குள்ள உஷார் பண்ணிடணும். டேய் எவனும் வரானே. நிறைய பேர் வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த பொண்ணை உஷார் பண்ண போறேன்னு தெரியலையே. ஏய், எங்க அம்மா வேற அந்த பொண்ணுக்கிட்டே பேசுறாங்க. மம்மி, அவனுக்கு எப்படியா ஸ்ட்ரீட்ஸ் கொடுத்து அவனை என் கூட மேட்ச் பண்ணி விடுறையா. என் மம்மி எல்லா ட்ரீட்ஸையும் எடுத்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள கொஞ்சிட்டு என்னை கழட்டி விட்ட மாதிரி இருக்கு. மம்மி ஒழுங்கா என்னை கண்டுக்கோ. இவனுங்க யாரா 2 பேர் வந்து என் ட்ரீட்ஸ் எல்லாம் புடுங்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுவும் இவங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்துல வேற நின்றுட்டு இருக்காங்க. டேய் தள்ளுங்களா, இது என் கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க எதுக்குடா என் ட்ரீட்ஸ்லாம் சாப்பிட்றீங்க. அவ பாரு ஒன்னும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மம்மி இவங்க கொடுக்காத, இவங்க ஃப்ராடு, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என்ன நான் எவ்வளோ சொன்னாலும் என் மம்மி கேட்க மாட்டேங்கிறாங்க. இவன் யாரு? இவங்களுக்கு ஒரு மஸ்குலர் மேன். இவன் வந்து ஜிம் அது இதுன்னு பண்ணி இவ்வளோ மஸ்குலர் வந்து என் ஆளை கரெக்ட் பண்ண பார்க்குறான். இவனை எப்படியாச்சும் கழட்டி விட்டு நான் கரெக்ட் பண்ணும். அங்கிள் கொஞ்சம் என்னையும் கூட்டிட்டு போறீங்களா. இவங்களெல்லாம் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டீங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க அங்கிள். நாங்க தனியா நின்று புலம்பிட்டு இருக்கேன். இவங்க என்ன என்னை விட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. நோ, அது என்னோட ஆளு, ப்ளீஸ் விட்டுருங்கடா. டேய் மசில் மேன், போடா அந்த பக்கம். அது ஏன் ஆள்டா, நான் தான் அவ கூட இருப்பேன். டேய் அங்கிள் என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போடா இங்கேருந்து. இப்போதான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து டிசப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த டயர் கிட்ட வந்தேன். பார்ப்போம் இதுவாச்சு கொஞ்சம் நல்லா இருக்கான்னு. இந்த ஃப்ளைட் வேற இங்க வச்சிருக்காங்க. என்னை எப்படியாவது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கூட்டிட்டு போனாலும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த ஃப்ளைட்ல போவோம், பறந்து போவோம். ஓ, ஃபைனலி நான் நினைச்ச பிளேஸ் வந்துருச்சு. இது என்னடா மரத்துல தொட்டில் கட்டி வச்சிருக்கிறீங்க, பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. ஆனாலும் கலர்ஃபுல்லா கட்டி வச்சிருக்கீங்க, நல்லாதான் இருக்கு. ம். அங்கிள் கொஞ்சம் சீக்கிரமா சிக்கன் பண்ணி கொடுறா எனக்கு. உள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். சீக்கிரமா போயிட்டு இருக்கேன். ம். அங்கிள் பசிக்குதுடா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் சமைப்ப.
சீக்கிரமா எனக்கு சிக்கன் கொண்டு வந்து கொடு ப்ளீஸ். இவன் வேற நான் ஒன்று கேட்டா இவன் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். ஏய் சிக்கன் வாங்கி கூட்டுறா.